எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்நாளில் எங்களை உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கோடானு கோடி நன்றி தகப்பனே. இந்த வேளையில் கர்த்தர் தாமே அடியேனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. அப்பா, கேட்கிறவர்களுக்கு விருத்த சேதனமுள்ள செவிகளை தாரும், எனக்கு விருத்த சேதனமுள்ள நாவை கட்டளையிடும். மீட்புறம் இரட்சகரமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுதல் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, செத்தவங்க திரும்பி உயிரடைவது அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முந்தின வகுப்பில் 8 உயிர்த்தெழுதல்கள் பற்றி பார்த்தோம். இது என்ன புதுசாக மறுபடியும் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஸோ நான் ஏன் உயிர்த்தெழுதலை குறித்து கற்க வேண்டும்? why we should know about resurrection? இதுக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 20 வசனம் வரை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 1ஆம் நூற்றாண்டில் இருந்த கொரிந்து சபையிலேயே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சிலர் சொன்னார்கள். இவர்கள் யார்? எதனால இவர்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க? எதனால இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க? யார் இவர்களை இப்படி பேச வைத்தார்கள் என்று நம்ம கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். யார் இந்த சதுசேயர்கள்? பிரதான ஆசாரியராக வரும் ஆரோனின் குமாரர்களில் ஒருவர்கள் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அதாவது நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை நாம் சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் விசுவாசம் என்பதே நமக்கு மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. விசுவாசத்தை தவிர வேறு என்ன நம்மக்கிட்ட கேட்குறாரு ரட்சிப்புக்கு அப்படின்னு நத்திங். அப்போது நம் விசுவாசம் விருதவாயிடுது. அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண் அப்படிங்கிறாரு. இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக என்ன சொல்கிறாரு? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் வீண் அப்படிங்கிறாரு. அப்போது உயிர்த்தெழுதல் என்பதை நாம் ஆழமாக கற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் இம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சில நாட்களே நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இந்த உலகத்தை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஒப்பீட்டளவில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நித்தியம் என்பது
மிக 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 பெரிது. நித்தியம் என்பது ஒரு கடல் போன்றது, இந்த உலகத்தில் இருக்கும் வாழ்க்கை ஒரு துளி போன்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உயிர்த்தெழுதலை பற்றி கற்க வேண்டியது இன்னொரு விஷயம். எதனால் அப்படின்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானதால் நம்ம பிகோரிம் அப்படின்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஃபெஸ்டிவலை இயேசு எப்படி நிறைவேற்றினா, முதற்கனிகளின் பண்டிகைகளை எப்படி இயேசு நிறைவேற்றினாப்போ நம்ம உயிர்த்தெழுதலை பற்றி கற்றால் மட்டுமே அதனுடைய நிறைவு கிடைக்கும். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 1ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 - 18 வரை. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இமனேயும் பிலேத்தும் எப்படிப்பட்டவர்கள்? சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். பாருங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் இருக்காங்க. உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் முன்னாடியே நடந்தாச்சு, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், எனிமோர் நோ மோர் ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சுகள் சீர்கேடான வீண் பேச்சு அப்படின்னு நமக்கு வேதம் போதிக்கிறது. அப்போது உயிர்த்தெழுதலை பற்றி வெவ்வேறு விதமான போதனைகளை கொண்டு வருபவர்கள், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று சொல்லுகிறவர்கள், இப்படி வெவ்வேறான விஷயங்கள் இருக்கிறதால நம்ம வேதத்திலிருந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை முதலில் பார்க்க போகிறோம். அப்போது உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும், அந்த விஷயம் நம்ம எஸ்கட்டாலஜி அப்படின்ற கடைசி கால உபதேசங்களை தான் மெயினாக பார்ப்போம். இங்கே நம்ம இன்னைக்கு என்ன கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தருடைய நாள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைய விஷயங்கள் நிறைய இதில் வருது. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 2. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கிறார். அப்போ மோசம் போக்குகிறவர்கள் வருவார்கள். அதாவது எப்படி? ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது அப்போவே ஃபோர்ஜரி இருந்துச்சு. இப்போ என்னுடைய வாய்ஸை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கொடு அப்படின்னா கொடுத்துட்டு போ, என் வாய்ஸ்லேயே பேசிட்டு போ. அந்த காலத்துலேயே நிருபங்கள், அதாவது லெட்டரில் ஃபோர்ஜரி இருந்துச்சு. இந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செர்மன் கொடுக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரியாததெல்லாம் அதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு எட்டுக்குள்ளாக உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள்.
இப்போ கர்த்தருடைய நாள் வருகிறதும் உடனே சஞ்சலப்படாதீங்க. ஒருவனும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம. அப்போது இதுக்கப்புறம் வர்றதுலாம் வந்து கேட்டின் மகன் வெளிப்பட்டாலே ஒழிய தடை செய்கிறவன் அப்படின்லாம் வரும். அதெல்லாம் எஸ்கட்டாலஜி டீச்சிங். அந்த எஸ்கட்டாலஜி டீச்சிங் இப்போ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது என்ன, இன்றைக்கு நமக்கு தேவையானது என்ன, கர்த்தர் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாரோ அது மட்டும். உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இயேசு தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டது உயிர்த்தெழுதலால். ரோமன் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இதுவே வந்து ஆங்கிலத்தில் வரும்பொழுது appointed the Son of God in power by his resurrection. பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது, appointed the Son of God in power by his resurrection. உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அப்போ இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் தேவகுமாரன் என்று ரூபணமே ஆயிருக்காது. He would not have been appointed the Son of God in power. அவர் தேவனுடைய குமாரனா? ஆமாம் தேவனுடைய குமாரன். என் பிதான்னு சொன்னாரா? ஆமாம் என் பிதான்னு சொன்னார். ஆண்டவரை கர்த்தரை என் பிதா, பிதாவை என் பிதா என்று சொன்னார் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்பாயிண்டட் த சன். இந்த அப்பாயிண்டட் பலமாய் ரூபிக்கப்பட்ட என்ன பிரதர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து மூல பாஷையை பார்த்தோம். ஹொரிட்ஸோ அப்படின்ற ஹொரிஸ்டென்டோஸ் அப்படின்ற வார்த்தை, அதுக்கான மூலச்சொல் ஒரிட்ஸோ அப்படின்ற மூலச்சொல். ஒரிட்ஸோ அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணோன்னா, ஐ செப்பரேட், அதாவது நான் வேறு பிரிப்பேன். மார்க் ஆஃப் பை பவுண்டரிஸ், எல்லைகளை குறிப்பேன். ஐ டிட்டர்மைன், நான் ஏற்படுத்துவேன். அப்பாயிண்ட், நான் நியமிப்பேன். டெசிக்னேட், நான் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்ற யூசேஜில் வருது. அப்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்தப்பட்டாரா? ஆமாம், ஐ செப்பரேட் கரெக்டாக தான் அது. அப்போது அந்த இதில் மார்க் ஆஃப் பை பவுண்டரிஸ், இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் இனி தொட முடியாத இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஆமாம், பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறாரு. ஐ டிட்டர்மைன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் டிட்டர்மைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பிதாவனுடைய சத்தம் அது. இப்போது எல்லாமே கரெக்டு. ஹொரிட்ஸோ அப்படின்ற வார்த்தையில் வர ஒரு யூசேஜும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே வந்து தெளிவாக கர்த்தருடைய பலமாய் ரூபிக்கப்படுறது இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம விசுவாச பிரமாணத்தில் கூட சொல்லுவோம், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதில் வந்து நோ டூ வேஸ் அபவுட் இட். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், பிதாவினால் உயிர்த்தெழச் செய்யப்பட்டார் அப்படின்னு சில இடத்துல வரும், சில இடத்துல வந்து அவரே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு. ரெண்டுமே கரெக்டு தான். அதை வந்து நம்ம குழப்பிக்கூடாது. ஏன்னா ஒன்று வந்து பிதாவினால் அவர் உயிர்த்தெழச் செய்யப்பட்டார் அப்படின்ற போது திரித்துவத்தை காண்பிக்கிறது, அவரே உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற போது திரியேகத்தை காண்பிக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரி நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 2-8 வசனங்கள் வாசிக்க கேட்போம். இப்போ பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 4ஆம் வசனத்தில் பாருங்க, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அப்போ நமக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நாம இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டால் மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இனிமேல் மரித்தவன் பாவம் செய்ய முடியாதே. அதனால கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு. நாம் கிறிஸ்துவோடே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அதனால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இதை எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மறுபடி மரிப்பது இல்லை. அதே போல் நாமும் மரிக்க மாட்டோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அப்படிங்கிறது வேதம். ரோமர் 6, 9, 10 பாருங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. வாசிக்க போற ரோமர் 6, 9 மற்றும் 10 வசனங்கள். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்ததால நான் மரிக்க தேவையில்லை. அவர் மரித்ததால என்னுடைய பாவ சரீரம் சிலுவையில் அறையுண்டா போதும். அவர் மரித்ததால நான் மரிக்க தேவையில்லை. அவர் மரித்ததால எனக்கு இரண்டாம் மரணம் இல்லை. இந்த விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். சரிங்க பிரதர், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நாம் எப்படி இருப்போம் பிரதர் உயிர்த்தெழுதல்ல? ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள். நாம் எப்படி இருப்போம் பிரதர் அப்படின்னு ஒன்று நிச்சயமாக தெரியும். இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்காது நமக்குன்றது. ஏன் அப்படின்னா, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அப்படின்றது வேதம் சொல்லுகிறது. சரி, நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 44 வரை உள்ள வசனங்கள். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி விதையானது விதைக்கு தனியாக ஒரு சரீரத்தை கொடுக்குறாரோ அப்படின்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம இதில் மட்டும் ஒன்று புரிஞ்சுப்போம். நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்பதை நாம் உயிர்த்தெழுவோம் எனும் இந்த
விஷயத்தில் நம்ம எப்படி இருப்போம்? இன்னொரு வசனம் பார்ப்போம். இனி நம்ம எப்படி இருப்போம்னு 1 யோவான் 3 முதல் 2 வசனங்கள். 1 யோவான் 3 முதல் 2 வசனங்கள் பார்ப்போம். 1 யோவான் அதிகாரம் 3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆஹா, பாருங்க, எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லைன்னு சொல்றாரு. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவுக்கு ஒப்பாயிருப்போம். இப்போ இயேசு இப்போ எப்படி இருக்கிறார்? இயேசு இப்போ சிலுவையில் தொங்கின வண்ணமாக முள்முடி சூட்டப்பட்டவராக இருக்கிறாரா? மெய்யாகவே இல்லை. அவருக்கு ஒப்பாயிருப்போம்னா அவர் எப்படி இருக்கிறார்? வாங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 12 16 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலைப் போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போலிருந்தது. வாவ் வாவ் வாவ்! அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவர் கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. ஆமேன். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இயேசுவின் முகம் இருந்தது என்று நம்முடைய வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் ஒப்பாக இருப்போம். அப்படின்னா நாமும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்போம். என்ன பிரதர் சொல்றீங்க? நாம பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்போமா? ஆமாம், அப்படிதான் வேதம் சொல்லுது. ஏன்? நம்ம 1 யோவான் 3 அதிகாரத்தில் 2 வசனத்தில் பார்த்தோம். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறாரு. நீங்கள் இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டு வெறும்னா சொல்லாதீங்க பிரதர். அது எப்படி பிரதர் சொல்லலாம்? சரி, இன்னும் 2 வசனங்களை நாம் பார்ப்போம். தானியேல் 12 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்னங்க நட்சத்திரம்னு வருதுங்க, ஆனால் அங்கே
சூரியனை போல பிரகாசித்து. சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறது சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். தானியலுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நமக்கு அது தெரியும். சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். சரி பிரதர், அங்கே சூரியன் இருக்குது, இங்கே நட்சத்திரம் இருக்குது, நம்ம மங்களாக இருப்போம் பிரதர். இல்லை இல்லை இல்லை, சூரியனை போலவே இருப்போம். மத்தேயு 13:43 படிங்க. மத்தேயு 13:43 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. நீதிமான்கள், நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 3:28 வருது, மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறேன். நான் நீதிமானாக்கப்படுவதினால் நான் எப்படி இருப்பேன்? பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பேன். இதுதாங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். இதுதாங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துங்கள். இந்த வகுப்பின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துங்கள். நட்சத்திரங்களைப் போல, சூரியனைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். அப்பொழுது அநேகரை நாம் நீதிக்குட்படுத்த வேண்டும். அதை மிக 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 தெளிவாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதி அப்படின்னா என்ன? எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது. இதுதான் நீதி. சிம்பிளாக சொல்லணும்னா, righteousness is being right with the Creator God. இதுதான் righteousness, being right in relationship with Him. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு என்பதை அடிக்கடி 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 நம்ம சொல்கிறோம். தான் நாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும் கிறிஸ்தவர்களாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே இன்றைய காரியத்தின் கடைத்தொகையாக இருக்கிறது. நாம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். நாம் உயிர்த்தெழுந்திருப்போம். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவர்கள் கூட கடைசி காலத்தில் உயிர்த்தெழுவார்கள். அதை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். 8 resurrections, 13 resurrectionsல பார்த்தோம். ஆக்சுவலி 13th resurrection, the final resurrection. அவர்களும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அவர்கள் நித்திய தண்டனைக்கென்று, நித்திய ஜீவனுக்கென்று, நித்திய தண்டனைக்கென்று அவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். நாம் உயிர்த்தெழுவது, ஆட்டுக்குட்டியானவர் நம்மை அவரோடே கூட்டி சேர்த்து அவருடைய மனவாட்டியாக நாம் பரலோகத்தில் அவரோடு வாசம் செய்வதற்காக, அவரோடு எப்போதும் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான வேளையில் நாம் கற்ற விஷயங்களை நம்முடைய இருதய பலகைகளில் எழுதி கொண்டு கர்த்தரை நாம் பின்பற்றி அநேகரை நீதிக்குட்படுத்தி உயிர்த்தெழுதல் உள்ளது என்பதை பிரசங்கித்து விசுவாசித்து நாம் எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டு நான் காத்திருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக, அந்த ஆனந்த பாக்கியம் வெளிப்படுவதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு நாம் மேலானவைகளை நாடி, எப்பொழுதும் மேலானவைகளை நாடி, பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கும் மேலானவைகளை நாடி, கிறிஸ்துவையே நாடி, கிறிஸ்துவையே தரித்து கொண்டு வாழ்வோமாக. ஜெபம் செய்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நீர் தந்த இந்த செய்திக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, நாங்கள் உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கும்படியாகவும், யாராவது எங்களை குழப்பினால் நாங்கள் வேதத்தை பார்த்து, வேதத்திலிருந்து கற்று, வேதத்தின்படி வாழ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர்.
நாங்கள் சூரியனைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்போம் என்ற அந்த அருமையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமே, அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளை நாங்கள் கற்றவைகளை எங்களுக்கு இறுதி பலகைகளில் எழுதி நாங்கள் இதன்படி வாழ உம்முடைய வருகை பரிணம், இயேசுவே உம்முடைய வருகை பரிணம் நாங்கள் புத்தியுள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருந்து ஞான உள்ளவர்களாக நாங்கள் இருந்து உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட பாத்திரவான்களாக எங்களை நாங்கள் மாற்றி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும் மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. மீட்பும் இரட்சகருமாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.